எக்ஸலண்ட். ஆங்கிலமே அருகில்வா. தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு நம்ம காலேஜுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே இந்த சீக்வன்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம மற்றவங்க ஆங்கிலத்தில் பேசும்போது ஈஸியாக புரிஞ்சிக்கணும். ஆங்கில வார்த்தைகள், நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலம் அப்படின்னாவே நமக்கு இருக்கிற பயத்தை வெளியே அனுப்பணும். சொந்தமாக எழுதுறதுக்கோ இல்லை சொந்தமாக படித்து புரிஞ்சிக்கிறதுக்கோ உள்ள திறமையை வளர்த்தணும். ஸோ இதையெல்லாம் பண்ணோம்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். சிச்சுவேஷன் வரும்போது நம்ம பேசுவோம், அவ்வளோதான். அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இன்றைக்கி பாடத்துக்கு போயிடுவோம். ஸோ இது இன்றைக்கி உண்டான பாடம். ஸோ நம்மளுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது ஒரு வாய்ஸ் படித்து காட்டும், நம்ம கேட்கணும். ஸோ அது பேச பேச இந்த வார்த்தைகளை நம்ம கவனித்து எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும். அர்த்தத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ரெண்டாவது என்ன பண்ணுவோம்னா, இதை படித்து இது என்ன சொல்லுதுன்றத அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். மூணாவதாக கண்களை மூடி மறுபடியும் படித்து காட்டும்போது நமக்கு புரியுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். வாங்க. ஸோ முதல்ல இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இந்த வார்த்தைகளை பார்த்துக்கிட்டே எப்படி உச்சரிக்கிறாங்கன்றதை கவனிங்க. CRISPR-Cas9, gene editing revolution. Clustered regularly interspaced short palindromic repeats, CRISPR, originally a part of the bacterial immune system. CRISPR sequences contain short, partially palindromic repeated DNA sequences. CRISPR-associated protein 9, an enzyme that acts like molecular scissors, capable of cutting DNA at specific locations. CRISPR-Cas9, a groundbreaking gene editing technology. This tool allows scientists to precisely modify DNA, opening doors to potential cures for genetic diseases, the creation of genetically modified organisms, and advancements in biotechnology. Discussions going on about the ethical considerations surrounding gene editing and its implications for the future of medicine and genetic research. ஓகே. ஸோ எப்படி உச்சரிக்கிறாங்க, எந்தெந்த வார்த்தைகளை சேர்த்து படிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஸோ இன்னொரு முறை கூட நீங்கள் அதை வீடியோ பேக்கில் கொண்டு போயிட்டு மறுபடியும் நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம். இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. CRISPR-Cas9. ஸோ இது ஒரு கிரிப்டிக்கான வேர்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, ஜீன் எடிட்டிங் ரெவல்யூஷன். ஸோ ஜீன் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டலான ஒரு பொருள். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு ஜீன் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த ஜீனை பேஸ் பண்ணி தான் அது உற்பத்தி ஆகுது. ஸோ ஒரு மனிதன் அப்படின்னா அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னா அதனுடைய ஜீன் தான் காரணம். ஒரு மரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது, அது ஏன் இவ்வளோ சின்ன விதையில் இவ்வளோ பெரிய மரம் எப்படி வருது, அது அந்த ஜீனில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஜீன் எடிட்டிங் ரெவல்யூஷன், ஜீனை மாற்றுவது, எடிட் பண்ணுறதுனா மாற்றுறது, அந்த மாதிரியான ஒரு ரெவல்யூஷன். ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. அப்போது ஜீன் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது, அதை மாற்றுற மாதிரியான ஒரு புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த நேம் CRISPR-Cas9 அப்படிங்கிறது. அதாவது நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ நம்மளை சுற்றி மிகப்பெரிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அட்லீஸ்ட் தெரிஞ்சாவது வச்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த பாடம். ரைட்டு. அது என்ன CRISPR அப்படின்னா என்ன, முதல்ல இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிளஸ்டர்ட், இந்த C அப்படிங்கிறதுக்கு கிளஸ்டர்ட், R அப்படிங்கிறது ரெகுலர்லி, இன்டர்ஸ்பேஸ்ட், ஐனா இன்டர்ஸ்பேஸ்ட், ஷார்ட் palindromic repeats, short palindromic repeats. ஸோ இதுதான் CRISPR அப்படிங்கிறான். அது என்ன கிளஸ்டர்ட் அப்படின்னா கொத்து கொத்தாக. இப்போ நம்ம திராட்சை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பு திராட்சை, பச்சை திராட்சைலாம் வரும். அப்படியே அந்த எடுத்தோம்னா அப்படியே கொத்து கொத்தாக இருக்கும், குரூப்பாக அட்டாச் ஆகிருக்கும். அந்த மாதிரி கொத்து கொத்தாக ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட், ஒரு பொருளுக்கும்
இன்னொரு பொருளுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்னா இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்குது. ஒன்று ரொம்ப பக்கத்துலேயும் ஒன்று ரொம்ப தூரத்துலையும் இல்லாமல் எல்லாமே எப்படி இருக்குது, கொத்து கொத்தாக இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது, ஒரு ரெகுலாரிட்டி இருக்குது. அந்த ஸ்பேஸிங்கில் வந்து ரெகுலாரிட்டி இருக்குது. அதுதான் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட். ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ். பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேடம், இது பார்த்தீங்க அப்படின்னா பாதி வரைக்கும் எம்ஏடி, இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தோம்னாலும் எம்டி. ஸோ இன்னும் சொல்ல போனோம்னா இதை இந்த பக்கத்தில் படித்தாலும் அதே தான் வரும், இந்த பக்கத்தில் படித்தாலும் அதே தான் வரும். மேடம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு ஹாஃபை மிரர் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒவ்வொரு இலைகளையும் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன், அது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, பாலிண்ட்ரோமிக்காக இருக்குது. இதை மிரர் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இலையும். அந்த மாதிரியான விஷயத்துக்கு பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரியான இந்த கிறிஸ்பிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சின்னதாக இருக்குது, பட் அது எப்படி இருக்குது, இந்த பாதியும் இந்த பாதியும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்டாக இருக்குது. ஒவ்வொருக்கும் இன்னொன்றுக்கும் எப்படி இருக்குது, இன்டர்ஸ்பேஸ்டாக இருக்குது. ஒரே மாதிரியான ஸ்பேஸில் இதெல்லாம் கொத்து கொத்தாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறான், கிறிஸ்பிஆர். அப்படின்னா என்ன, ஒரிஜினலி எ பார்ட் ஆஃப் த பாக்டீரியல் இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி. பாக்டீரியல் இம்யூன் சிஸ்டம், பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புல நிறைய பாக்டீரியாக்கள் இருக்குது. ஸோ அந்த பாக்டீரியாக்கள் தான் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அந்த பாக்டீரியாக்களில் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது, இந்த கிறிஸ்பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒரிஜினலி எ பார்ட் ஆஃப் த பாக்டீரியல் இம்யூன் சிஸ்டம். ஸோ இதன் மூலமாக தான் நம்ம வந்து காய்ச்சல் வந்தால் தன்னால் சரியாக வருது. அப்போது அந்த மாதிரியான பாக்டீரியல் இம்யூனியன் சிஸ்டத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி பாலிண்ட்ரோமிக்காக இருக்கக்கூடிய கொத்து கொத்தான விஷயங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு ரெகுலர் ஸ்பேசிங்கில் இருக்குது. CRISPR சீக்வன்சஸ் கண்டைன், இந்த சீக்வன்ஸில் எப்படி இருக்குது, கண்டைன் ஷார்ட் சின்னதாக பார்ஷியலி பாலிண்ட்ரோமிக். எல்லாமே முழுமையாக பாலிண்ட்ரோமிக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது சில இது எப்படி இருக்குது, திருப்பி போட்டாலும் கரெக்டாக அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. பார்ஷியலி குறைந்தபட்சமாக இல்லை பாதிக்கு பாதி அந்த மாதிரி சொல்கிறது பார்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். முழுமையாக அப்படின்னா ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்ஷியலி பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்டட். எல்லாமே பாலிண்ட்ரோமிக்காக இருக்குதா, இல்லை, பார்ஷியலாக கொஞ்சமாக பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்டடாக இருக்குது. இது என்னவா இருக்குன்னா டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஒட்டு மொத்தமாக நமக்கு எப்படி இருக்குது, இருக்கிறதுலே ஜீனுக்குள்ளார என்னடா இருக்குன்னா டிஎன்ஏ இருக்குதுன்னு சொல்கிறோம். டிஎன்ஏ அப்படியே ரிலேட்டடாக நம்ம டிஎன்ஏ படம்லாம் பார்த்துருப்போம். அந்த சீக்வன்ஸில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது அது இந்த மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது, கிறிஸ்பிஆராக இருக்குது. சரி, அப்போ Cas9 அப்படின்னா என்ன, CRISPR-associated protein 9. ஸோ இந்த CAS9 அப்படின்னா சி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா இதை குறிக்குது, கிறிஸ்பிஆர். ஏஎஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது, அசோசியேட்டட். 9 அப்படிங்கிறது ஒரு நம்பர். ஸோ CRISPR-associated protein 9 அப்படிங்கிறது தான் Cas9. சரி, அது என்ன பண்ணுது, an enzyme. இந்த Cas9 அப்படிங்கிறது ஒரு என்சைம். அப்படின்னா நொதி. நொதி அப்படின்னா இப்போ நம்ம வந்து மாவு ஆட்டுறோம், அரிசி மாவு ஆட்டிட்டு அது கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா அதில் பாக்டீரியா உற்பத்தி ஆகி நுர தள்ளி அப்படியே என்ன ஆகுது, காலையில் விடிச்சு பார்க்கும்போது அது வேறு மாதிரி மாறி இருக்குது, புளிப்புத்தன்மை வந்துடுது. அதுதான் நொதி. அதாவது ஒரு அடிஷ்னல் பொருள், ஏதோ ஒரு வேதிப்பொருள் நம்ம போடுறோம். அது எதுக்காக போடுறோம், தட் ஆக்ட்ஸ் லைக்
அது எதுக்காக அப்படின்னா அது எந்த மாதிரி நடிக்குது, அந்த மாதிரி பாத்திரங்கள் ஏற்றுக்குது அப்படின்னா மாலிக்யூலர் சிசர்ஸ். சிசர்னால் என்ன? கத்திரிக்கோள். எதை கத்திரிக்கும், எதை வெட்டும் அப்படின்னா மாலிக்யூலையே வெட்டும். மாலிக்யூலை வெட்டுற மாதிரியான ஒரு நொதி. சரி, இதை வெட்டி என்ன பண்ண போகிறோம்? கேப்பபிள் அப்படின்னா திறன் அப்படின்னு அர்த்தம். கேப்பபிள் ஆஃப் கட்டிங் டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ். இந்த Cas9 அப்படிங்கிறத ஒரு பொருளோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், ஷார்ட் இன்டர்ஸ்பேஸ்டுன்னு சொன்னோம். அந்த இன்டர்ஸ்பேஸ்டு இருக்கிற இடத்துலலாம் இதை அழகாக வெட்டி பிரித்து விட்டுரும். ஸோ கேப்பபிள் ஆஃப் கட்டிங், வெட்ட முடியும். எதை? டிஎன்ஏவையே வெட்டும். ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன்ஸில் வெட்டக்கூடிய தன்மை படித்தது தான் இந்த Cas9. சரி, இதை வச்சு என்ன பண்ணுறாங்க? CRISPR-Cas9 அப்படிங்கிறத பற்றி இப்போது கம்பைண்டாக பார்க்கலாம். எ கிரவுண்ட் பிரேக்கிங் ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி. ஜீனை மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த CRISPR-Cas9. ஸோ ஜீன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காச நோய், அதாவது சுகர் வருது அப்படிங்கிறாங்க. ஏப்பா சுகர் வருதுன்னா ஜீன் மூலமாக வருது, அவங்க அப்பா கிட்டேருந்து தாத்தா கிட்டேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை மாற்றிட்டோம் அப்படின்னம்னா அப்போது இனிமேல் வர சந்ததியினருக்கு அந்த சுகர் கம்ப்ளைண்ட் வராது, ஜீன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிற விஷயங்கள் வராது. அதுதான் ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி. கிரவுண்ட் பிரேக்கிங், கிரவுண்ட் அப்படின்னா நிலம், பிரேக்கிங்னா உடைக்கிறது. கிரவுண்ட் பிரேக்கிங் அப்படின்னா நிலத்தை உடைக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல அற்புதமான அப்படின்னு அர்த்தமாகுது. அப்போது கிரவுண்ட் பிரேக்கிங் ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி, ஒரு ஜீனையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தொழில்நுட்பம் தான் என்னது? CRISPR-Cas9 அப்படிங்கிறது. திஸ் டூல் அலோவ்ஸ் சயின்டிஸ்ட். ஸோ விஞ்ஞானிகளுக்கு ஒரு என்ன பண்ணுதுன்னா அலோவ் பண்ணுது. ஸோ அனுமதிக்குது. எதுக்கு அனுமதிக்குது? டு ப்ரிசைஸ்லி மாடிஃபை டிஎன்ஏவை துல்லியமாக, ப்ரிசைஸ்லி அப்படின்னா துல்லியமாக மாற்றுவதற்கு. சயின்டிஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி டிஎன்ஏவை துல்லியமாக எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாற்றக்கூடிய ஒரு டூலாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பனிங் டோர்ஸ், கதவுகளை திறக்குது. எதுக்கு? டு பொட்டன்ஷியல் க்யூர்ஸ். இந்த மாதிரி டிஎன்ஏவை மாற்றுறதுனால க்யூர் பண்ணுறதுக்கு, எதை க்யூர் பண்ணுறதுக்கு? ஜெனட்டிக் டிசீசஸ். வம்சாவளியாக சில நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு ஒரு புதிய கதவு திறக்குது இந்த டெக்னாலஜி மூலமாக. த கிரியேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பொருள் இப்படி இருக்குது, அந்த பொருள் இப்படி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி மாற்றி உற்பத்தி பண்ணுறது. கிரியேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். ஸோ அந்த மாதிரி உருவாக்குறதுக்கும் இது உபயோகப்படுது. அதாவது வம்சாவளியாக பரவிட்டு வர நோயை தடுக்கிறதுக்கும் ஒரு பொருளை வித்தியாசமாக உருவாக்குறதுக்கும் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம், உயிர் சம்பந்தமான நுண்ணுயிர் சம்பந்தமான தொழில்நுட்பம்னு வச்சுக்கலாம். அந்த நுண்ணுயிர் சம்பந்தமான, இன்னும் சொல்லப்போனால் விவசாயம் சம்பந்தமான முன்னேற்றங்களுக்காக இதை உபயோகப்படுத்தலாம். இந்த CRISPR-Cas9 அப்படிங்கிற டெக்னாலஜியை உபயோகப்படுத்திக்கலாம். டிஸ்கஷன்ஸ் கோயிங் ஆன். அதாவது இந்த டெக்னாலஜி நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணலாம் இல்லையா? அப்போது விவாதங்கள் போயிட்டுருக்கு. டிஸ்கஷன் அப்படின்னா விவாதங்கள். டிஸ்கஷன்ஸ் கோயிங் ஆன், போயிட்டே இருக்கு. அபவுட் எதை பற்றினா அபவுட் த எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ், நெறிமுறைகள். இதை எப்படிலாம் உபயோகப்படுத்தணும், யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஜீனை எடிட் பண்ணக்கூடாது, அதை உபயோகப்படுத்துறதுக்கு சில நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக த எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ் சரவுண்டிங் ஜீன் எடிட்டிங் சம்பந்தமான நெறிமுறைகளை விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ், அதனுடைய தாக்கங்கள். இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணோம்னா அதனுடைய தாக்கங்கள் ஏதாவது இருக்குதா
அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் மெடிசின் அண்ட் ஜெனட்டிக் ரிசர்ச். ஸோ இதெல்லாம் எதுக்காக டிஸ்கஷன் பண்ணுறாங்க? எதிர்காலத்தில் நிறைய மெடிசின் உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஜெனட்டிக் ரீதியாக நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கும் இதை எப்படி நம்ம எத்திக்கலாக உபயோகப்படுத்தலாம், பாசிட்டிவாக எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, CRISPR-Cas9 அப்படிங்கிறது ஒரு புது டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமாக டிஎன்ஏவையே மாடிஃபை பண்ணி ஜீனையே எடிட் பண்ண முடியும். இதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் ஒரு பொருளை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக வேறு மாதிரி மாற்றி உருவாக்கிக்கலாம். அதே சமயத்தில் பயோடெக்னாலஜியில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த டெக்னாலஜி சொல்லுது. அதே சமயத்தில் இதை எப்படி எத்திக்கலாக யூஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் இதனுடைய தாக்கங்கள் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மறுபடியும் கண்ணை மூடிக்குங்க. ஜஸ்ட் பேச இப்போ நம்ம படித்தது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்கள். CRISPR-Cas9, gene editing revolution. Clustered regularly interspaced short palindromic repeats, CRISPR, originally a part of the bacterial immune system. CRISPR sequences contain short, partially palindromic repeated DNA sequences. CRISPR-associated protein 9, an enzyme that acts like molecular scissors, capable of cutting DNA at specific locations. CRISPR-Cas9, a groundbreaking gene editing technology. This tool allows scientists to precisely modify DNA, opening doors to potential cures for genetic diseases, the creation of genetically modified organisms, and advancements in biotechnology. Discussions going on about the ethical considerations surrounding gene editing and its implications for the future of medicine and genetic research. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா புரிகிற வரைக்கும் நீங்கள் 2-3 முறை கூட இந்த வீடியோவை பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த முக்கியமான வார்த்தைகள், கிளஸ்டர்ட் அப்படின்னா கொத்தாக அப்படின்னு அர்த்தம், என்ஜைம்னா நொதி, கேப்பபிள் அப்படின்னா திறன் அப்படின்னு அர்த்தம், கிரவுண்ட் பிரேக்கிங் அப்படின்னா அற்புதமான அப்படின்னு சொல்கிறோம், ப்ரிசைஸ்லி அப்படின்னா துல்லியமாக அப்படின்னு சொல்கிறோம், பயோடெக்னாலஜினா உயிரி சம்பந்தமான தொழில்நுட்பம், எத்திக்கல் நெறிமுறைகள், இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா தாக்கங்கள் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். நீங்களும் ஒரு நோட்டு போட்டு உங்களுக்கு எதெல்லாம் புது வார்த்தைகளுக்கு நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணுங்கள், அடிக்கடி எடுத்து பாருங்கள். அந்த பேராகிராஃபில் என்ன இருந்ததோ அதையும் எழுதிக்கிட்டு எங்கெல்லாம் புது வார்த்தைகளை கற்றுக்கிட்டீங்களோ அங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு கீழே இந்த டேபிள் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஒரு 4-5 முறை ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆங்கில வார்த்தை திறன் கண்டிப்பாக அதிகமாகும், வொக்காபுலரி ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். சார் போன கிளாஸில் பார்த்துட்டு சார் நீங்கள் சொன்னங்க சயின்டிஃபிக்கல் விஷயங்கள்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, பட்டு எனக்கு ஒட்டு மொத்தமாக அவங்க பேசுகிறது புரியல அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மீடியத்தில் படிக்கும்போது ஃபவுண்டேஷன்ஸை விட்டுருவோம். எப்படி ஆக்சுவலாக பேசிக்கலாக ஆங்கிலம் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் ஆகிருக்குன்றதை நம்ம தெரியாது, இல்லை கிராமருங்கிற பேரில் நமக்கு ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. அதுதான் இது காரணம். பட் எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது, அது இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இது யூடியூப் வீடியோனுடைய ஒரு பிளேலிஸ்ட் தான், நிறைய வீடியோ இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா 8508502000 கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.